ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தானே பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்க. சுவியம் உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பச்சை கடலைப்பருப்பு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சு நம்ம பச்சை கடலைப்பருப்பை சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கூட ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. சும்மா ஒரு நார்மலாக ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாங்க. சும்மா ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம இதை மிக்சியில் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குறைப்பாக நம்ம அந்த வெல்லம், பச்சை கடலைப்பருப்பு, ஏலக்காய் இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்போ தாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ சின்ன உருண்டையாக அதை உருட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நார்மலாகவே இப்படி உருட்டினீங்கனாவே உருண்டை வந்துடுங்க. நம்ம எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த உருண்டை எல்லாமே சியா உருண்டை எல்லாமே உருட்டியாச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மைதா மாவும் கலக்கிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கலக்கிறக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது மைதா மாவு சேர்த்துக்கிட்டா தாங்க ரொம்ப நம்ம கடையில் வாங்கி நம்ம சின்ன பிள்ளையில கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அதனால் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மைதா மாவு சேர்த்தாச்சுங்க. நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டை எல்லாம் உருட்டியாச்சுங்க. நான் உங்களுக்காக கொஞ்சம் உருண்டை தாங்க வச்சுருக்கேன். நான் தனியாக உருட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம அந்த மைதா மாவுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து போட்டுடலாங்க. இப்போ நம்ம அந்த உருண்டையை ஒட்டி வச்சுருக்க ஜியா உருண்டையை இதில் சேர்த்து முக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நல்லா முக்கி ஜியா உருண்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தனியாக பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்தால் போதுங்க நம்மளுக்கு. இப்போ இது தனியாக எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குங்க. இனிப்பு, அந்த கடலைப்பருப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.